கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று 24/4/2025 தேவன் நம்மோடு பேச போகிற இந்த வார்த்தைக்காய் நம்ம சில நிமிடம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அப்பா, நீர் இன்று எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த பேச போகிற இந்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இதை தியானித்து நாங்கள் அப்படியாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், யாக்கோபு 4 தேவன் சொல்லியிருக்கிறாரு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கே கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 10வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இதாங்க, நம்ம மனுஷங்களாக இருக்கிற நம்ம எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும். நமக்கு காசு பணம் வந்துட்டால் நம்ம பெருமையாகவும், இல்லை மற்றபடி வேறு ஏதாவது நமக்கு கிடைச்சிட்டா அதில் நம்ம பெருமை பாராட்டத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம தேவனுக்கு எப்போவுமே கீழ்ப்படிந்து நடந்தோன்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து